ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த vlog வந்து நாங்கள் போகி அன்னைக்கு எடுத்த vlog தாங்க. எனக்கு டைம் ரொம்ப பிஸியாக இருந்தனால என்னால் பதிவிட முடியல. நம்ம வில்லேஜில் எப்படி போகி கொண்டாடுறோன்ட்டு ப்ளஸ்ஸு வில்லேஜில் என்ன திருவிழாக்கள் எப்படி நடக்குதுன்ட்டு நம்ம சேனல் இனிமேல் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க உறவுகளே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உறவுகளே. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணிட்டு போங்க உறவுகளே. அதுக்கான நன்றியை நான் முதலே உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி போகி பொங்கல் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்கும் நாங்கள் ரெடியாக காத்திருக்கோம். நான் டியூட்டி முடிச்சுட்டு வரத்துக்கு மணி 10 ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே எங்கள் மாமியார் ஃபுல்லாக சாணி வாசல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இனிமேந்து பெருக்கிட்டு கோலம் போடுற வேலை தாங்க. நான் கோலம்லாம் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலைங்க. ஸோ நம்ம ஃபோனில் தாங்க பார்த்து எடுத்து போட ஆரம்பித்தேன். ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்தது. எங்கள் கூட எனக்கு பாப்பாவும் ஹெல்ப் பண்ணியிருந்தா. எங்கள் மாமியார் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நான் டியூட்டி முடிச்சுட்டு வர்றதுக்கு என்னால் டயர்டாக இருப்பேன், என்னால் செய்ய முடியாது தெரிந்த ரீசனுக்காக அவங்க ஃபுல்லாக சாணி வாசல் போட்டு பெருக்கி வச்சுட்டு இருந்தாங்க. தண்ணி மட்டும் ஒட்ட தள்ளிட்டு கோலம் போடுமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒட்ட தள்ளிட்டேன். ஒரு வழியாக ஹாப்பி பொங்கல் வந்து ஃபோனை பார்த்து எப்படியோ யூடியூப் பார்த்து தாங்க போட்டேன். பாப்பாவும் பார்க்காதெல்லாம் போட்டிருந்தாங்க. நானும் வரைய போகிறேன், என் பங்குக்கு பொங்கல் பானை வரைய போகிறேன்ட்டு அவளும் வரைஞ்சிருந்தாங்க. இந்த டைம் நாங்கள் முடிக்கிறதுக்கு கலர் கோலம் போட்டு முடிக்குது மணி 11 ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம தாவரத்தில் தாங்க, நம்ம நட வழி போகிற வர பாதையில் தாங்க. அந்த இடத்துல லைட்டு எரியுது, இருந்தாலும் வெளிச்சம் பத்தலை. இப்போ பாருங்கள், மணி பாருங்கள் 12 இன்னொரு அத்தை வந்து எனக்கு ஒரு வேலை சொல்லிட்டு போட்டாங்க. அடுப்பு தட்டெல்லாம் முழுகணும், நாங்கள் இருக்கிற வீட்டெல்லாம் சாணி வாசல் போட்டு மொழுகணும், மொழுகிட்டு படு, காலையில் தண்ணி காய வைக்கணும், நீ எழுந்தாலும் என்னை எழுப்பு, நான் எழுந்தாலும் இது மணி பாருங்கள் 12:45 எழுப்பி தண்ணி காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தூங்க போயிட்டாங்க. எனக்கு பாருங்கள் மணி 12:45 சாப்பிடவும் இல்லை. சாப்பிட்லான்னு போனால் தண்ணி விட்டுச்சு. சாப்பாடு நேரம் கடந்து போய் பட்னியாவை தாங்க இவ்வளோ வேலை செஞ்சு முடித்தேன். ஃபுல்லாக ஒரு வழியாக சாணி வேறு கரைச்சது கொஞ்சம் இல்லைங்க. 1 ரூபாய்க்கு தண்ணிங்க. ஃபுல்லாகவே அடுப்பு தட்டு 2 அடுப்பு தட்டு மொழிவிட்டு இருக்கிற இந்த சுற்றி இருக்கிற ஏரியாவை கழுவி தள்ளிட்டு தாங்க. கழுவி தள்ளினதோட மொழிவி தள்ளிட்டாங்க. பார்க்கறதுக்கு கழுவி தள்ளின மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கழுவி தள்ளின இல்லை. சாணி வாசல் போட்டு முழுகணும், துணியை போட்டு முழுகணுங்க. அப்போ தான் விசாலமாக நல்லா பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். 4 பேர் வருவாங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு, வில்லேஜ் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதனால் நாங்கள் சுற்றி எல்லா இடமும் க்ளீனாக வச்சுருந்தோம். இது மார்னிங் நான் vlogs போடலான்னு நினச்சேங்க, ஆனால் எனக்கு டைம் இல்லைங்க. அதனால் ஷார்ட்டாகவே நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் உறவுகளே, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒரு வழியாக ஹாப்பி போகி பொங்கல் கோலம் போட்டாச்சு. ஃபுல்லாக என்னடா இருட்டுன்னு பார்க்குறீங்களா? வேறு என்னங்க, நம்ம வீட்டுக்குள்ளே தாங்க போகிறோம். லைட் இருந்து இந்த 2 ஒன்றானையும் எப்படியோ ஒரு வழியாக விளக்கி வச்சாச்சுங்க. அண்டாக்காக்கா கலர்லேருந்துங்க, குண்டான தேய்க்க கூட நேரம் இல்லை. ஒரு வழியாக அப்புறம் பார்த்தா நான் தூங்கிட்டு இருந்தேங்க. அத்தை தான் எழுப்புனா, தண்ணி காஞ்சிச்சு எழுந்துரு போகி கொண்டாடணுன்ட்டு. என் பிள்ளைங்களும் என் கணவர் எழுப்புனா நல்லா தூக்கம், பனியில் எழுந்துக்க மாட்டேன்ட்டு. அத்தை ஆல்ரெடி போகி கொண்டாடிட்டுச்சு. அடுப்பு தண்ணியும் காய வச்சிச்சு. வா குழி அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டில் எடுத்தாந்துச்சு. அதுக்குன்னு ஊற்றி குழின்னுங்க. எத்தனை மணி காலையில் பார்த்தா 5 மணி ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது. நான் படுத்ததே 1 மணிங்களா. என்னால் ஏந்த நேதிக்கு குளிக்க கூட முடியல. வேறு வழி இல்லாத கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு பக்கத்து வீட்டிலலாம் போகி கொண்டாடினாங்க. எதிர்க்க அக்கம் பக்கம்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா தூங்கிதாங்க. நம்ம கணவரும் நல்லா தூங்கிட்டாருங்க. நான் அரிசியை போகிறதுக்காக ஊற வச்சுட்டு நான் குளிக்க போயாச்சுங்க. அடுத்த பாட்டு பாருங்கள், வெயிட். ஒரு வழியாக மல்லிகை சாமான்லாம் வாங்கினதெல்லாம் ஏற கட்டிட்டு நான் தூங்க போயிட்டேங்க. மறுநாள் என்ன நடந்ததுன்ட்டு பார்ட் 2 போட்டிருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம். ஓகே, பாய்.